சித்த மருத்துவர் டாக்டர் சண்முகம், விழுப்புரம். இன்றைய தலைப்பு பயிறு வகைகள். பொதுவாக பருப்பு என்றாலே வாய்வு, அது சாப்பிடுவது, சமைப்பது இதெல்லாம் கொஞ்சம் கடினமாக இருக்குது. புரதங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் நான் இப்போ சொல்கிறது ரெடிமேடாக கடைகளில் கிடைக்கும் சாதாரண பயிறு வகைகள் தான். அதோட மருத்துவ குணங்கள் என்ன, அதில் இருக்கிற தனிமங்கள் என்ன, அது எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை சொல்கிறேன். இதை ஏன் இந்த மாதிரி சொல்ல வேண்டியிருக்குன்னா, சமைக்கிறதுல சிரமம் இருக்குது இல்லையா? இப்போ ஹாஸ்டலில் தங்கியிருக்காங்க, ஒரு குரூப்பாக தங்கியிருக்காங்க, அவங்களுக்கு சமையல் பண்ணி சாப்பிட்றதுல அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய முக்கிய சத்துக்கள் கிடைக்காம இருக்குது. இப்போ எப்படி சமையல் கட்டில் 5 பெட்டி நம்ம எல்லா கடுகு, மிளகு, ஜீரகம் வச்சுருக்கோமோ, அதே போல் நாம் சொல்லக்கூடிய இந்த வகையாக கடையில் கிடைக்கக்கூடிய எளிமையான, மிக மிக எளிமையான சில கேக்குகளையும் சில உருண்டைகளையும் சொல்கிறேன். இதோட முக்கியத்துவமும் சொல்கிறேன், மருத்துவ குணமும் சொல்கிறேன். முக்கியமாக சாதாரண மணிலா கேக், அதாவது நிலக்கடலை கேக். இந்த நிலக்கடலை கேக்கு நாம் மல்லாட்டை பயிர் வாங்கி சாப்பிடலாமே நினைக்கிறோம். தனியாக அதை மணிலா பயிரை சாப்பிட்டோன்னா வயிறு கழிச்சல், சில பேருக்கு பித்தம்லாம் அதிகப்படுது இல்லையா? அது கூட வெல்லம் சேர்ப்பதனால அதோட தீமைகள் குறைகிறது. பொதுவாக மணிலா, அதாவது நிலக்கடலைக்கு வெல்லம் நட்பு. இது எளிமையான மணிலா கேக்காவே கிடைக்குது. இதோட முக்கியத்துவம் என்ன தெரியுங்களா? இந்த நிலக்கடலையில தான் ஜிங்க், துத்தநாகம் அதிகமாக இருக்குது. மற்ற எல்லா பயிர் வகைகளை விட அதில் இருக்கிற செலினியம், துத்தநாகம் என்ற ஜிங்க் இருக்கிறதுனால நம்மளுடைய குடல்கள் மட்டுமல்ல, தசைகள் வலிமைக்கு ரொம்ப முக்கியம், ஆக்டிவாக இருக்கிறது முக்கியம். மிக எளிமையாக கிடைக்கக்கூடியது, ஒரு அளவாக சாப்பிட்டுக்கலாம். அப்புறம் முக்கியமானது நமக்கு பாப்கார்ன். இது எல்லாரும் சாப்பிட்டுட்டு தான் இருக்காங்க. பட் அதோட முக்கியத்துவம் என்ன தெரியுங்களா? சோளம் சாப்பிட சொன்னால் தனியாக சோளத்தை சாப்பிட முடியாது, சாப்பிட மாட்டாங்க. ஆனால் மக்களுக்கே விரும்பக்கூடிய ஒரு வகை பாப்கார்ன். இது வாரத்தில் 2 நாட்கள் அனைவரும் சோளத்தில் முக்கியத்துவமான புரதங்கள் இருக்குது. சாதாரண காரப்பொரி, இது ஏன் பொரி சொல்கிறோம்னா, அரிசியோட முழு வடிவம் அது, பாலிஷ் செய்யப்படாத அரிசி. அதை சாப்பிடுவதற்கு அவ்வளோ எளிமையாக காரப்பொரி தயாரிச்சிருக்காங்க. காரப்பொரி சாப்பிட்டுக்கலாம். முக்கியமான எள் கேக், எள்ளு தனியாக எள்ளை சாப்பிட சொல்கிறது குடலுக்கு புண்களை நல்லாக்கும், ரத்தம் சுத்தியாகும், மலக்குடல் முக்கியமாக சுத்தமாகும். இதில் இருக்கக்கூடிய முக்கியமான லினோனிக் ஆசிட்டு, இந்த மாதிரியான முக்கியமான புரதங்கள், அமினோ அமிலங்கள் நல்லெண்ணெயில் கிடைக்கிற எல்லா அம்சங்களும் எள்ளுலையும் கிடைக்கும். அதனால் எள்ளு உருண்டை, எள் கேக்கை நாம் திட்டமாக, அதாவது ஒரு ஆளுக்கு ஒரு 2 உருண்டை, சின்ன உருண்டை அளவுக்கு வாரத்தில் 2 நாட்கள் சேர்த்துக்கலாம். அப்புறம் முக்கியமானது, மிக்சர் கடையில் நம்ம எவ்வளோ வாங்குகிறோம், அதில் முக்கியமாக வாங்க வேண்டிய நவதானியம் மிக்சர்னு ஒன்று இருக்குங்க. 9 வகையான தானியங்கள். இந்த 9 வகை தானியங்களை நீங்கள் முளை கட்டி சமைச்சி சாப்பிடுங்கன்னா கஷ்டம் இல்லையா? அதை எளிமையாக கிடைக்கிற இந்த நவதானியம் மிக்சர், இதில் 9 வகை தானியங்கள் இருக்குது. அதில் கிடைக்கக்கூடிய முக்கிய சத்துக்கள் அனைத்தும் மிக எளிமையாக கிடைக்கும். அடுத்தது அவல். இந்த அவலும் அதே மாதிரி தான், ரொம்ப எளிதில் கிடைக்கக்கூடியது. கார அவல், சிகப்பு நிறமாக இருக்கு இல்லையா? அந்த கார அவல் நமக்கு ஃபைபர், அதிக நார்ச்சத்து, அரிசியிலேருந்து பாலிஷ் செய்யப்படக்கூடிய முக்கியமான விட்டமின்கள், ஃபைபர் எல்லாம் இதில் சேர்ந்த மாதிரி கிடைக்குது. இந்த அவலை நாம் சாதாரண பாலில் ஊற வச்சு கூட கொஞ்சம் தேங்காய் துருவல் போட்டு சாப்பிட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா டைரெக்டாகவே இந்த அவலை நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு வாரத்தில் 2 நாள் சேர்த்துக்கிறது மிக மிக நல்லது. பொட்டுக்கடலை உருண்டை, இது எளிமையாக கிடைக்கிறது தான். இப்போது அந்த பொட்டுக்கடலையிலேருந்து நம்ம எண்ணெயெல்லாம் எடுக்க முடியாது, கெட்ட கொழுப்புகளே கிடையாது. 2வது வாயு பதார்த்தம் நினைக்கிறாங்க, அது தப்பு. முக்கியமான புரதங்கள்லாம் அதில் இருக்கிறதுனால பொட்டுக்கடலை உருண்டையோ பொட்டுக்கடலை கேக்கோ சாப்பிட்லாம். அதே மிக்சர் கடையில் இன்னொன்று கிடைக்கும், உளுந்து. அது ஒரு மிக்சர், தனி உளுந்து, அது மிக்சர் மாதிரியே கிடைக்குது. இப்போது அந்த உளுந்தை நம்ம பல்வேறு வடிவங்களை சமையல் பண்ணி அதை கஞ்சாவோ கூழாவோ வெண்ணெய் போட்டெல்லாம் சாப்பிட்றோம் இல்லையா? அந்த மாதிரி சமைக்க வேண்டிய அவசியமே இல்லை, ரொம்ப எளிமையாக கிடைக்குது. இந்த உளுந்தில் இருக்கிற மிக முக்கியமான புரதங்கள், முக்கியமாக பெண்களுக்கு கர்ப்பப்பைக்கு வலிமை அளிக்கிறதுலாம் இருக்குது. முக்கியமானது உளுந்து மிக்சர் அதிகமாக எடுத்துக்கலாம். அப்புறம் எளிதில் கிடைக்கிற இலந்தை பழ வடை. இந்த இலந்தம் பழமே இப்போ கொட்டையெல்லாம் நீக்கிட்டு அழகாக வட்டமாக ஒரு தட்டையாக விற்கிறாங்க. இந்த இலந்தம்பழத்தை நம்ம உரித்து மென்று கொட்டையை நீக்கிக்கிட்டு சாப்பிட்றதுல சிரமம் இருக்கு இல்லையா? ஆனால் இதில் முக்கியத்துவமானது, இரத்த விருத்திக்கானது, முக்கியமாக நம்ம நச்சுக்களை, குடல் நச்சுக்களை வெளியேற்றுறதுல இந்த இலந்தம்பழம் முக்கியத்துவம் வாய்ந்தது. அப்புறம் முஷலி,
ஃப்ளாக்ஸ். இது வந்து ஒரு டப்பியில் தனியாக அவல் போலவே கிடைக்கும். இதில் பாதாம் பருப்பு சீவல், காய்ஞ்ச திராட்சை, மிக முக்கியமான ஓட்ஸு, பல்வேறு இப்போ நவதானியங்கள் எப்படி சொல்கிறோம் அதே மாதிரி முஷலி ஃப்ளாக்ஸ் இது இப்போ கேக்காகவே கிடைக்குது. இந்த கேக்கெல்லாம் வாங்கி இதை ஏன் இப்போ நான் சொல்ல வரேன்னா, எளிமையாகவும் கடையில் ரெடிமேடாகவும் பல கெட்டதெல்லாம் கிடைக்கும்போது இந்த மாதிரி நல்லதை வாங்கி நம்ம வீட்டில் சமையல் கட்டில் எப்படி அஞ்சரை பெட்டியில் கடுகு மிளகு ஜீரகம் ப்ரெஷர் பண்ணி வச்சுருக்கோமோ அதே போல் நமக்கு சமையல் பண்ணுறதுக்கு நேரம் இல்லாதவர்கள், அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய புரதங்கள் உணவில் கிடைக்காம இருக்கிறவங்க, முக்கியமாக ஹாஸ்டல் தங்கியிருக்கிறவங்க, தனியாக வீடு எடுத்து வேலை செய்துக்கிட்டு தங்கியிருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு சமையல் பண்ண நேரம் இல்லை, இவங்களுக்கு இந்த 10 வகையான பருப்புகள் தானியங்களில் கிடைக்கிற உருண்டைகள் கேக்கை வாங்கி பத்திரமா வச்சுருந்து நம்ம அப்பப்போ நிறைய சாப்பிடாம வாரத்தில் 2 நாட்கள் நான் சொன்ன மாதிரி உருண்டையாக கிடைச்சாலும் ஒரு 2 பீஸ் வாரத்தில் 2 நாள், இதில் ஒரு ஐட்டம் ஒரு வாரத்தில் 2 நாள், இன்னொன்று மறுநாள், அடுத்த மறுநாள், இப்படி வாரத்தில் 7 நாட்கள் வரும்போது ஒரு 7-8 வகையானதை சொல்லியிருக்கேன் இல்லையா. அன்றாடம் இது ஒன்று மற்றொன்று மாற்றி மாற்றி நம்ம வாரம் சாப்பிட்டுட்டு வரும்பொழுது நமக்கு கிடைக்க வேண்டிய முக்கியமான புரதங்கள், மினரல்கள், விட்டமின்கள் எல்லாம் கையில் கிடைக்கிற மிக எளிமையான கடையில் கிடைக்கிற விஷயங்கள். நான் வரிசைப்படுத்தி சொல்கிறேன். மணிலா கேக், நிலக்கடலை உருண்டைன்னு சொல்கிறோம். அடுத்தது பொட்டுக்கடலை உருண்டை, நவதானிய மிக்சர், பாப்கார்ன், அவல், சாதாரண உப்பு கடலை, காரப்பொரி, எள் உருண்டை அல்லது எள்ளு கேக்கு, மிக்சர். அடுத்தது முஷலி ஃப்ளாக்ஸ் கேக், பாசி பயிறு உருண்டை, அப்புறம் உளுந்து மிக்சர், இலந்தை வடை. இதை நாம் கட்டாயமாக ப்ரிசர்வ் பண்ணி வச்சுக்கிட்டு பேச்சுலர்ஸாக இருந்தாலும் ஹாஸ்டலாக இருந்தாலும் வேலை செய்துக்கிட்டு வேலை இருக்கிறவங்க, சமையல் பண்ண முடியாத இருக்கிறவங்க வைத்துக்கொண்டு சாப்பிட்டால் எல்லா மாத்திரை மருந்துகள், விட்டமின் மாத்திரைகள், புரோட்டீன் மாத்திரைகள்லாம் தவிர்த்துட்டு நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோன்னா உடல் வலிமை பெறும்.